ராசிக்காரர்களே, சில கனவுகளை நிஜம் என்று நினைத்து மகிழ்வதும் சில நினைவுகளை கனவு என்று நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, உங்க மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்களை எப்பொழுதுமே அடிமனசுக்குள்ளார நீங்க பூட்டி வச்சிருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரமாக அதை யார்கிட்டையுமே நீங்க பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. அவ்வப்போது கனவுகள் கற்பனைகள் மூழ்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி கூட சில நேரங்கள்ல இருக்கும். நாம ஏதாவது யதார்த்தமா சொல்ல போய் அதை யாராவது வில்லங்கமா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால எதை பற்றிய கருத்துக்களையும் இன்னைக்கு வெளியிடாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுதாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப கோபமா இருந்தீங்க, கொஞ்சம் சோகமாகவும் இருந்தீங்க. ஏன்னா நேத்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும் போதே ஃபியூல் இருக்கா அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம புதுப்பிச்சிட்டோமா அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. தலைக்கவசம் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இன்றைய தினத்துல அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்கள் மேல எதையும் திணிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். குறை சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் தன்னை ஒசத்திக்கிறதுக்காக உங்களை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.